புதுசாக வாங்குற டாடா 12 நிறைய பிரச்சனை வருது. அதில் முக்கியமான ஒரு பிரச்சனை, அது என்ன பிரச்சனை சொல்கிறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் சொல்ல போகிற விஷயம் உங்கள் ஃப்ரெண்டு யாராவது வண்டி வச்சிருக்காங்க, அவங்களுக்கு ரிலேட்டடாக இந்த டாட்டா வண்டியில் இது ரிலேட்டடாக இருக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் டஃப் சிஸ்டம் ஃபால்ட் அப்படின்னு காட்டும், சிஎஸ்எஸ் சிஸ்டம் ஃபால்ட் அப்படின்ற மாதிரி காட்டும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் எனக்கும் காமிச்சிது. நான் அதை பெருசாக எடுத்துக்காமல் நான் பாட்டு வண்டி ட்ராவல் பண்ணப்போ ஒரு கட்டத்தில் ஆர்பிஎம் இறங்கி வண்டி அப்படியே ஸ்லோவாக ஆகிடுச்சு. அதுலேயுமே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10 கிலோமீட்டர் வண்டி போச்சு. அதுக்கப்புறம் நான் ரிஸ்க் எடுக்காமல் நிப்பாட்டிட்டேன். எனக்கு ஆனது நைட்டு நான் கால் பண்ணேன். இதுக்கிட்ட காவாலி டோலில் இந்த இதாச்சு. ஸோ அதை அங்கேயே நிப்பாட்டி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. ஆனால் விடிய காலையில் எனக்கு ரிசல்ட் கிடச்சிருச்சு. பக்கத்துலேருந்து ஆள் வந்தாங்க, வந்து உடனே பார்த்து முடிச்சிட்டாங்க. அந்த வந்த டெக்னீஷியன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனை உங்கள் வண்டி இல்லை, இப்போ வர டாடா 12 எல்லா வண்டியிலையும் இருக்குது. அதாவது ஃபேஸ் 2 மாடல் இருக்குது இல்லையா, அதில் எல்லா வண்டியிலையும் இந்த பிரச்சனை இருக்குது. இது என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, வண்டி நம்ம அந்த மாதிரி காட்டுது, நம்மளுக்கு டேஷ்போர்டில் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இல்லை நம்ம ஆர்பிஎம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நம்மளுக்கு சிம்பிள் காட்டும் போதே ஃபஸ்ட்டு நம்ம வண்டி சாவி ஆஃப் பண்ணிடணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பேட்டரியை ஃபுல்லாக கட் ஆஃப் பண்ணிடணும். கட் ஆஃப் பண்ணிவிட்டு 45 மினிட்ஸ், அதாவது 3/4 மணி நேரம் நம்ம வண்டி ஆஃப் பண்ணியே வச்சுருக்கணும். எந்த ஒரு டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது வண்டிக்கு. நம்ம வண்டி கூல் ஆகிடணும். அதுக்கப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு பேட்டரி ஆன் பண்ணிவிட்டு இங்கே சாவி ஆன் பண்ணும்போது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்க்ளச்சை ஃபுல்லாக மெரிச்சிக்கணும். ஸ்டார்ட் பண்ண போகிற நேரத்தில் ஸ்க்ளச்சிலேருந்து ஆக்சிலேட்டர் சடனாக நம்ம கீர் போட்டு மூவ் பண்ணணும். அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சால் ஸ்க்ளச்சிலேருந்து கால் எடுத்துகிட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்து நல்லா ஹார்ஷாக ஒரு ஆக்சிலேஷன் கொடுத்தா எல்லாம் கிளியர் ஆகிடும். இது எதுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னா, ஹீட்ரு சென்சார் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கான் உள்ள ஒரு சென்சார். ஸோ அந்த சென்சார் பார்த்தீங்கன்னா ஹீட்டு பெருசாக இருக்காமல் யூரியா நிறைய ஃபார்ம் ஆகிடும். அதனால இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் கிளியர் ஆகும்னு சொல்லி இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த டெக்னீஷியன் வந்து எனக்கு சொன்னாங்க. ஸோ சொன்னவங்க பார்த்தீங்கன்னா நெல்லூரில் தமிழில் தான் பேசுனாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு என்ன பிரச்சனை. ஆனால் இப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் அந்த டஃப் சிஸ்டத்தையே மாற்றிருக்காங்க. ஐ மீன் ஃபுல்லாக ஃபில்டர்லாம் மாற்றிருக்காங்க. இப்போ எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணேன், எனக்கு கொஞ்சம் ரிசல்ட் கிடச்சிது. ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவங்களுக்கு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோ பார்க்கலாம். அதுக்கு சேவை பார்த்து பாருங்கள். பாய்.